இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நான் துப்பாக்கி கொண்டு வர முடியாது, கொண்டு வந்திருந்தால் உன்னை சுட்டு வீழ்த்தி இருப்பேன் தமிழ்நாட்டில் வச்சு. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு தான் இவருக்கு இங்கே துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிளிநொச்சியில் பிரச்சனை நடந்த போது அவருக்கு எதிராக மக்கள் பேசின போது என்ன சொன்னார்? மத்திய மலைநாட்டிலிருந்து வந்த முட்டாள்கள். அப்புறம் எங்களுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் சம்பந்தமாக பேசும்போது நீ கள்ளத்தோணியில் வந்த கப்பலில் வந்தேன்னு சொன்னார். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்க, கள்ளத்தோணி கப்பலில் வந்தவங்க, மலைநாட்டிலிருந்து வந்த முட்டாள்கள், படிப்பறிவு இல்லாதவனுங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இவங்களுடைய பூர்வீக குடிகள். சரிதான். சீமானும் அந்த மக்களுடைய பூர்வீகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அப்போது இவருக்கு என்ன அருகதை இருக்குது அங்கே போய் பேசுகிறதுக்கு? எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் போய் பேசலாம், அங்கே தான் எங்களுக்கு இடம் இருக்குது. அங்கே உங்களுக்கு இடம் இல்லை துறை, உங்களுக்கு அங்கே இடம் இல்லை. இனி உங்களுக்கு நான் நினைக்கல தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி. பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எவருக்குமே இல்லை. ஆக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியலை, என்னென்ன வரைமுறைகளில் பேச வேண்டும் அப்படிங்கிறது புரியலை. இப்போ என்ன, அந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான அமைச்சரே சொல்லிட்டாரு அவரை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி. நாங்களும் வந்த மாதிரி தான், இது ஒரு லூஸு, இது ஒரு பைத்தியம், இது ஒரு கேஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சும் எவ்வளோ விஷயங்களுக்கு தான் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் பேசணும்னு தோணுச்சு. தயவு செய்து இந்திய வம்சாவளி தமிழ் மக்களை குறை சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் குறை சொல்ல. இதுக்கு மேலே திருமாவளவனை பற்றி பேசியிருக்காரு, ஆனால் அவருடைய கூட்டத்திலே போய் பேசிட்டு வராரு. இவர் ஐயா வைகோ பற்றி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் இல்லாட்ட நாரி போயிருப்படா, நீ எல்லாம் உருப்பட்டு இருக்க மாட்ட, ஞாபகம் வச்சுக்கோ.